வங்கியினுடைய சேவைகள் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பணத்தை கச்சிதமா செலவு பண்ணி தேவையான செலவுகளை செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செய்யாம பணத்தை வங்கியிலே சேமித்து வைத்தா அது வட்டியோட அவங்களுக்கு பெரிய ஒரு தொகையை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வங்கியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திருக்கப்போ நமக்கு அவசரத்துக்கு ஒரு லோன் கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யறாங்க. லாக்கர் வசதி வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஆமா, அதாவது பாதுகாப்பு பெட்டக வசதி எல்லாம் இருக்கு. இப்படி பல்வேறு வசதிகள் நமக்கு பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவது நம்ம வங்கியில இருக்கு. அதே சமயம் அதே வங்கியில இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும். எப்படி வைக்கிறது பாதுகாப்புனா? நீங்க கேக்குறது எனக்கு காதுல விழுவுது. பாதுகாப்பா இருக்கணும் தானே வங்கிக்கிட்டே போய் கொடுத்தாங்க. பாதுகாப்பு பேங்க் போறோம், அதுல போய் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி எங்க கிட்டே பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க. பணத்தை போட்டாச்சு, ஆனா உன் கையில ஒரு சாமா இருக்கு பத்தியா, கண்டுபிடிச்சா அவன் மட்டும் என் கையில கிடைச்சாலும் வச்சுக்கோ. செல்போன் அது ஆண்ட்ராய்டு போனு. ஏப்பா நீ செல் இல்லைன்னா இந்த உலகமே இல்ல அப்படி இருக்கு. ஆமா, அதனால அந்த செல்போன்ல என்னாச்சு நீ பண பரிவர்த்தனை எல்லாம் செஞ்சுக்கலாம். 24 மணி நேரம் 24/7 365 நாளும் ஜிபே போன்பே எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது பொங்கலா இருந்தாலும் சரி, தீபாவளியா இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸா இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, லீவ் இருந்தாலும் பேங்க் லீவா இருந்தாலும் நீ பணத்தை போடலாம், எடுக்கலாம். ஏடிஎம் கார்டு சொருகுனா பணம் வரும். அது இல்ல, அது வேற விஷயம். சரி, போன்லயே நீ பணத்தை போடலாம், எடுக்கலாம், ஆன்லைன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பல சிக்கல்கள் உருவாயிடுச்சு. என்ன சிக்கல்? எது நல்லது வந்தாலும் நம்மளுக்கு முதல்ல என்னதை யோசனை பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், இந்த நல்லதுல என்ன கெட்டது இருக்கு, எப்படி இதுல போய் உள்ள புகுந்து குறுக்கால சம்பாதிக்கலாம். திருடியாச்சு, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாச்சு, அடுத்து என்ன வேலை பார்க்கலான்னு சமூக விரோதிகள் திட்டமிட்டு இந்த செல்போன் மூலமாக பல்வேறு இடைஞ்சல்ல கொடுக்கறாங்க. அப்படி என்ன கொடுக்கறாங்க? மெசேஜ் அனுப்புவான், உனக்கு பரிசு வந்துருச்சு, உடனே நீங்க உனக்கு போன் அடிப்ப, 5 லட்சம். ஆமா, அக்கௌண்ட்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டேன், அடுத்த நிமிஷம் உனக்கு 10 லட்சம் போடுறேன். ஓடிபி நம்பர் என்னங்க வேணும்? அதான் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இப்ப பாரு ஒரு ஓடிபி வரும் அப்படிமா. ஆமா வந்துருச்சு, அது சொல்லு அப்படிமா. சொன்ன அடுத்த செகண்ட் இருக்கிற உன் பணத்தை ஒரு 5000 10,000 20,000 30,000 எவ்வளவு குருவி சேர்த்து பணம் பூரா லாக்கு. அடுத்த செகண்ட் போயிடும் 3000. அவன் போனு கட் ஆயிரும். உடனே கட் பண்ணிடுவான், திருப்பி அவனை அடிச்சாலும் எடுக்க மாட்டான். இந்த மாதிரி பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேசுவான், பாதி ஹிந்தி பேசுவான். இப்படி எல்லாம் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அங்க நார்த் இந்தியால போனா தமிழ்ல பேசி பணத்தை வாங்குறாங்க, ஹிந்தியில பேசி ஹிந்தியில பேசி வாங்குறாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிதி, கல்வி, அறிவு மற்றும் பாதுகாப்பான வங்கி பயன்பாடு அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம். வரவேற்பது தமிழர் பண்பாடு சேகர். அதனால நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இப்படியே ஒவ்வொருத்தட்டையா போய் வணக்கம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயா ஒரு வாரமா 1 மாசம் கூட ஆகும். ஆமா, இப்படியே ஒவ்வொரு வீடு வீடா போய் அம்மா வணக்கம் 1 மாசம் ஆயிரும். அப்ப இங்க இருந்தே சொல்லிடலாமா? சொல்லிடுவான். அப்ப அவங்க 3 பேர் ஆடுவாங்க, தப்பு அடிச்சுக்கிட்டு. சரி, அந்த பொண்ணு ஐயாவாரு சபையோரே வயசுல பெரியோரே, ஐயாவாரு சபையோரே வயசுல பெரியோரே, கூடு சபையோரே குணத்துல சிறந்தேரே, கூடு சபையோரே பாட்டுக்கடி, கூடு சபையோரே குணத்துல சிறந்தோரே, வந்தனமா வந்தனா வந்தசன பாக்கறே, வந்தனமா வந்தனா வந்தசன பாக்கறோ, வரும்போது வாங்கி வந்தே வாசமுள்ள சந்தனா, வரும்போது வாங்கி வந்தே திருப்பரங்குன்ற சந்தனா, சந்தானத்தை பூசுங்க ஒரு சங்கரி சொல்றேன் கேளுங்க, சந்தானத்தை பூசுங்க சங்கதி சொல்றேன் கேளுங்க, எனக்கு பெரியவரே எனக்கு புத்தி சொன்னவரே, எனக்கு பெரியவரே எனக்கு புத்தி சொன்னவரே, உள்ள குட்டி பெற்றவரே பேரம்பத்தி எடுத்தவரே, உள்ள குட்டி பெற்றவரே பேரம்பத்தி எடுத்தவரே, அள்ளி மலர் எடுத்து அனைவரையும் கும்பிட்டார், அள்ளி மலர் எடுத்து அனைவரையும் கும்பிட்டார், பிச்சி மலர் எடுத்து பெரியவங்களை கும்பிட்டார், பிச்சி மலர் எடுத்து பெரியவங்களை கும்பிட்டார், அள்ளி மலர் எடுத்து அனைவரையும் கும்பிட்டார், மலர் எடுத்து பெரியவங்களை கும்பிட்டார், மல்லிகை பூச்சூடு மாதர்களையும் கும்பிட்டார், மல்லிகை பூச்சூடி மாதர்களை கும்பிட்டார், வந்தானோ ஐயா பார்க்கணும்